ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பீஃப் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் வரமிளகா, சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். பாருங்கள், நான் அம்மியில் தான் அரைச்சி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட அம்மியிலனா நீங்கள் மிக்சியில் அரைச்சிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வறுத்து வச்ச இந்த மிளகா, சோம்பு இதையுமே வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கிடலாம். அம்மியில் அரைக்கும் பொழுது அந்த வறுவல் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினோன்னே இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலு, மல்லி, புதினா சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லா கறிகளையும் அதில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிண்டிட்டு ஒரு மூடியை போட்டுருவோம். இப்போ பாருங்கள், தண்ணி அதுவே விட்டுருக்கும் கறியிலையே. ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அம்மி கழுவி வச்ச தண்ணி நம்மக்கிட்ட இருக்குது, அதையுமே இதில் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம குக்கருக்கு மாற்ற போகிறோம். குக்கரில் வச்சுட்டு நல்லா ஒரு 6 விசில் 7 விசில் விட்டோம் அப்படின்னா தான் கறி வந்து நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நமக்கு கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் அந்த வாணலியில் மாற்றிட்டு அந்த தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி எடுக்கணும். அப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், வறுவல் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ.